ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம கார்த்திக் கடைசி நேரத்தில் வந்து ராஜராஜனோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜராஜனுக்கு இந்த மாதிரி தப்பான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் நம்ம சமுடிச்சேரிக்கு தெரிய வர, அப்போது சமுடிச்சேரி செம்ம கோவப்படுறாங்க. அப்போது ரேவதி சொல்கிறாங்க, அம்மா இப்போ கோவப்படுறதுக்கு நேரம் இல்லை, முதல்ல அப்பாவுக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிச்சு அவர் பொழைச்சி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ சமுடிச்சேரி சொல்கிறாங்க, என்ன தைரியம் இருந்தால் என் புருஷனையே கொல்றதுக்கு துணிச்சிருப்பாங்க, அவங்கள நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, நீ கோவப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துடாத, இப்போதைக்கு மாமாக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சமுடிச்சேரி கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கிறாங்க. ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, அவர் கண் முழிக்க கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு இல்லை என்னடா இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் இப்படிலாம் பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நம்ம சந்திரா நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த வாட்டி நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி தான் சந்திரா நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உண்மை தெரிஞ்ச அக்கா நம்மள கொலை கூட பண்ணுறதுக்கு தயங்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் பயத்தில் இருக்கா. அப்போ தான் சிவனாண்டி கால் பண்ணுறாங்க, என்னாச்சு சந்திரா, அங்கே எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே எல்லாமே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கார்த்தி ஒரிஜினல் டாக்டரை வேற கூட்டிகிட்டு வந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் நம்ம அனுப்புனாலும் நல்லாவே மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டு சிவனாடிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன சந்திரா சொல்கிறேன், அந்த கார்த்தி எப்படி கண்டுபிடிச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அதான் அவன் நம்மளை விட நல்லா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ அக்கா வேற செம்ம கோவத்தில் இருக்கா, தன்னோட புருஷனையே நீங்கள் தான் கொல்ல அனுப்புனீங்க அப்படிங்கிற விஷயமும் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்கோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க, அக்கா என்ன வேணாலும் செய்வா, அவள் கோவத்தில் இருக்கும்போது கையில் அவள் எடுக்கிறது கன்னு தான், கன்னை வச்சு உங்களை ஷூட் பண்ணாலும் ஷூட் பண்ணிடுவா, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சந்திரா சிவனாண்டி முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி நடந்துருச்சு, அவனே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, அந்த கார்த்தி பையன் வந்து எதுவும் பண்ணிடுவானா, ஒரு பக்கம் சமுடிச்சேரியை நினச்சி பயப்படுறதா, இன்னொரு பக்கம் இந்த கார்த்தியை நினச்சி பயப்படுறதா, ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது அப்போ தான் நம்ம சமுடிச்சேரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக பார்க்குறாங்க. அப்போ சமுடிச்சேரியோட ஆளுங்கெல்லாம் சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே பிடிச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து சமுடிச்சேரி தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. எங்கே போன அக்கா, எங்கே போனானே தெரியல, ஒரு வேளை சிவனாண்டி ஏதாச்சும் பண்ண போயிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திராவும் ஓடி வராங்க. அப்போ தான் நம்ம சமுடிச்சேரியோட ஆளுங்கெல்லாம் சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையும் மரத்தில் கட்டி போட்டு வச்சுறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம சந்திரா வந்துடுறாங்க. அப்போது நம்ம சமுடிச்சேரி கிட்ட கேட்குறாங்க, அக்கா நீ என்னக்கா இங்கே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது சமுடிச்சேரி சொல்கிறாங்க, அங்கே கொஞ்சம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே சந்திரா சிவனாண்டி முத்துவேலை கட்டி போட்டிருக்கிறத பார்த்ததுமே அப்படியே அல்லர் அடிச்சிடுறாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து சமுடிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்காகக்கா இவங்களை போட்டு கட்டி போட்டு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சமுடிச்சேரி சொல்கிறாங்க, பின்ன என்ன சந்திரா பண்ண சொல்கிற, அவங்களை இப்படியே விட சொல்கிறியா, என் புருஷனை கொல்ல துணிஞ்சவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுடிச்சேரி வந்து அப்படியே கண்ணை தூக்குறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரா அக்கா இல்லை. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்காக்கா இவங்களை சுட்டு உன்னோட கையை கரையாக்கிக்காதக்கா, விடு, அவங்கள போலீஸ் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சமுடிச்சேரி சொல்கிறாங்க, இல்லை சந்திரா, ஒரு தடவையும் இவங்க பண்ணுற தப்பை நம்ம மன்னிச்சு விடுறனால தான் இவங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போகிறாங்க, இவங்கெல்லாம் செத்தாதான் என் பொண்ணுங்களால் கொஞ்சமாவது நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, சுச்சோ இவ கோவத்தில் இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஷூட் பண்ணி கதையை முடிச்சிருவா போலையே அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட, அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க, அக்கா வேணக்கான்னு இந்த மாதிரிலாம் பண்ணனா உனக்கு தான்க்கா கேட்ட பேர் ஊர் மக்கள்லாம் என்ன பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம சமுடிச்சேரி சொல்றாங்க, என்ன சந்திரா பழைய பாசம் என்ன தடுக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்றாங்க, இல்லக்கா வேணாம், இதனால நீ பெரிய பிரச்சனையில மாட்டிக்க கூடாது, அதுக்காக தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போதான் நம்ம முத்துவேல் வந்து சொல்றாங்க, ஏமா சந்திரா, உன்னை இவன் தொட்டு தாலி கட்டின புருஷம்மா, இவனை போயிட்டு அக்கா ஷூட் பண்ணுறதை பார்த்துட்டு நீ எப்படிமா சும்மா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம சமுடிச்சேரிக்கு ஒரு யோசனை வருது, ஆஹா இவன் சரியான பாயிண்ட் பிடிச்சி கொடுத்துட்டான்டா, பேசாமல் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியே ஷூட் பண்ணால் அது இன்னும் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமுடிச்சேரி மனசில் நினச்சிட்டாங்க போல். சந்திரா கையில் கண்ணை கொடுத்துட்டாங்க, இந்த சந்திரா உன் கையில் நான் கண்ணை கொடுக்குறேன், நீ 2 பேரோட கதையும் முடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம சந்திராவுக்கு வந்து கையெல்லாம் உதறல ஆரம்பிக்குது. அப்போ தான் நம்ம சமுடிச்சேரி சொல்கிறாங்க, சந்திரா நீ வந்து நான் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை உதறி தள்ளிட்டு வந்துட்ட, அது உண்மைனா நீ இப்போமே அவனோட கதையை முடிக்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சந்திராக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு பக்கம்
பக்கம் இவகிட்ட நல்லவ மாதிரி நடிக்கணும், இன்னொரு பக்கம் நம்ம புருஷனை காப்பாற்றணும், நம்ம ரெண்டுத்துல என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கார்த்தி மயில் வாகனம் ஓடி வராங்க. அப்போ தான் நம்ம மயில் வாகனம் சொல்கிறாங்க, என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சாம்புஸ்ரீ சொல்கிறாங்க, இல்லை மாப்பிள்ள, என் புருஷனையே கொல்ல துணிஞ்சிட்டாங்கல்ல, இனிமேட்டு நான் இவங்களை சும்மா விட்டு வைக்க போகிறதா இல்லை, இவங்களோட கதையை இன்றைக்கே முடிக்க போகிறேன், சந்திரா ஷூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மயில் வாகனம் வந்து கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா அத்தை இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இதனால் பெரிய பிரச்சனை நம்மளுக்கு தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி மயில் வாகனம் 2 பேருமே சேர்ந்து சாம்புஸ்ரீ கிட்ட சொல்கிறாங்க, அத்தை இப்போதைக்கு இவங்களை ஷூட் பண்ணால் ஒரடியாக போய் சேர்ந்துருவாங்க, இவங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்டனை அனுபவிச்சு தான் சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம சாம்புஸ்ரீ யார் பேச்சுமே கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் ஒரு வழியாக நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே இப்படியே சமாதானப்படுத்தி அங்கேருந்து சாம்புஸ்ரீயை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சந்திராக்கு அப்போ தான் நிம்மதியே வருது, அப்பாடா ஒரு வழியாக அந்த கார்த்தி பையன் வந்து இவளை கூட்டிகிட்டு போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா பெருமூச்சு விட்டுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் நம்ம சாம்புஸ்ரீக்கு சந்திராவை பற்றின யோசனைகள்லாம் அதிகமாக வர ஆரம்பிக்குது. எதுக்காக சிவனாடியை நான் ஷூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே சந்திரா அந்த அளவுக்கு பதறா. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட இவ்வளோ நாள் அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காளா, சந்திராவையே நம்ம ஒரு கண்ணு வைக்கணும், எனக்கு என்னமோ சந்திரா பண்ணதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்புஸ்ரீ மனசை போட்டு குழப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ தான் நம்ம ரேவதி சுவாதி எல்லாருமே சாம்புஸ்ரீ கிட்ட கேட்குறாங்க, என்ன சும்மா எங்கம்மா போயிட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ சாம்புஸ்ரீ யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ஏன்னா சந்திரா வந்து தனக்கு துரோகம் பண்ணுறதா சாம்புஸ்ரீ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சந்திரா சிவனாடி முத்துவேலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க, உங்களையே அவள் ஷூட் பண்ண துப்பாக்கியை நீட்டும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, நான் இனிமேட்டு அவளை சும்மா விட மாட்டேன், என்னைக்கு அவள் உங்களை கொல்லணும்னு நினச்சிட்டாலோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், அவளோட கதையை முடிச்சுட்டாதான் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நம்ம சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு சிவனாடி கேட்குறாங்க, என்ன சந்திரா சொல்கிறேன், உன் அக்கா கதையை முடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாங்க இதுக்கப்புறமும் அவளை விட்டு வச்சா கண்டிப்பாக அவள் என்னை பற்றின விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுப்பா, அவள் இல்லைனா நம்ம நிம்மதியாக எல்லாத்தையுமே சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சிவனாடி கிட்ட சொல்கிறாங்க. அப்போ தான் முத்துவேல் சொல்கிறாங்க, இப்போ எப்படி மருமகளே நம்ம சாம்புஸ்ரீயோட கதையை முடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்போது நம்ம சந்திரா சொல்கிறாங்க, அந்த மருதுவை எப்படியாவது வெளியில் எடுக்கணும், அவன் வந்தாதான் என் அக்காவோட கதையையும் ரேவதி கதையையும் முடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா சொல்ல, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மருதை அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு சந்திரா வழி சொல்லி தப்பிக்க வச்சிடுறாங்க. இப்போ சந்திரா வந்து மருது கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு மருது, உன்னை இந்த அளவு அசிங்கப்படுத்தின ரேவதியை நீ சும்மா விடலாமா, விடவே கூடாது, அவளை இந்த துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் மருதுவும் சரி கண்டிப்பாக நான் விட மாட்டேன், அந்த ரேவதி தான் நான் இப்படி அசிங்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பம் கதறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் நம்ம சந்திரா சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நீ ரேவதியோட கதையை மட்டும் முடிக்க கூடாது, சாமுண்டேஸ்வரி அவளோட கதையும் நீ சேர்த்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருது சொல்றாங்க, அப்போ ஒரே கல்ல 2 மாங்கான்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணை வாங்கிட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு போறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி சாமுண்டேஸ்வரி எல்லாருமே வீட்டில் இருக்க, அப்போதான் மருது வந்து அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ மருது செம்ம கோவத்தில் வந்து சாமுண்டேஸ்வரி கிட்ட கேட்குறாங்க, எங்க ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே ரேவதி ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க, அவளை நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மருது செம்ம கோவத்தோட நம்ம ரேவதியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கதை போற ட்ராக்கை பார்த்தா நம்ம சந்திரா வந்து சரியான துரோகி அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சாமுண்டேஸ்வரி கண்டுபிடிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். அதுக்கப்புறம் நம்ம ரேவதியை வந்து கார்த்தி தான் இப்போ காப்பாற்ற வர மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்து இந்த சாமுண்டேஸ்வரி குடும்பத்துக்கு நிறையா நல்லது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி மனசு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்த நாடகத்தை முடிக்க போகிறாங்க அப்படின்ட்டு தான் தோணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம எதையுமே கணிக்க முடியாது. ஏன்னா நிறைய தடவை வந்து இந்த மாதிரி முடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே சீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த சீரியல் வந்து எண்டுக்கு வரப்போதா, அப்படி இல்லைனா இன்னும் கதைக்களத்தை தொடர்வாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.